சுவாமிகளை போய் எங்கே வந்தாலும் நாங்கள் அங்கங்கே தினமும் போவோம். சுவாமிகள் பூஜை பார்ப்போம். சுவாமிகள் தினமும் மகாபாரதம் இல்லை ராமாயணம் இல்லைன்னா வந்து பகவத்கீதை இதெல்லாம் வந்து தினமும் சொல்லுவார். எதுக்கும் நிறைய வந்து எடுத்துக்காட்டுகள் சொல்லி பேசுவார். வேதாந்த விஷயங்கள்னால் பேசுவார். அழகாக பாடுவார். சுவாமிகளை பொறுத்தவரை ஏட பேஸ் வாய்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அழகான குரல் அந்த பாடுவார். அவர் பாடுறதெல்லாம் வந்து கம்பராமாயணம் இல்லைன்னா மகாபாரதம் வெள்ளிப்புத்திர பாரதம் பாடுவார். பகவத்கீதை பாடுவார். அவரே வந்து நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் சுவாமிகள். சுவாமிகள் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். தமிழ்லேயே புக்கு இருக்குது. அவர் எழுந்தெல்லாம் இருக்கு கிட்டங்க. சுவாமிகள் வந்து அப்படி பழக ஆரம்பித்த நேரத்தில் தான் ஒரு அங்கங்கே போயிருப்போம். ஒரு வாட்டி திருப்பதிக்கு போயிடுறார் சுவாமிகள். திருப்பதியில் வந்து சுவாமிகளுக்கு ஏற்கனவே வந்து அந்த 1941 சுவாமிகளுடைய அத்தியந்த பக்தர் வெங்கடேஸ்வரர். அவர் இந்த எல்லாமே வெங்கடேஸ்வரர் தான் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சுவாமிகள் வந்து அடிக்கடி அங்கே ஒரு இடத்துல வந்து தபஸ்க்கு போவார். குமாரதாரான்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. அங்கே இருக்கும். அங்கேருந்து ஒரு 8 மைல், கிலோமீட்டரில் 8 மைல் இருக்கும். மேல் திருப்பதியிலேருந்து உள்ளே போனோம். அங்கே வந்து தபஸ் பண்ண போவார். 40 நாள் 48 நாள் மண்டல தபஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே தபஸ் பண்ண போவார். அவருடைய வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து அட்லீஸ்ட் ஒரு தடையாவது தபஸ்க்கு போயிருப்பார். போகிற சமயத்தில் சிலப்போ 2-3 நாள் கூடவே ஆட்களை அவருடைய பக்தர்களாக கூட்டின்னு போவார். அவர் இருக்கிற குகை வந்து பெருசாக ஒரு 500 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குமா. சுவாமிகள் வந்து தபஸ் பண்ணுற குகை. அங்கே வந்து அவங்கெல்லாம் 2-3 நாள் எடுத்துகிட்டு எல்லாம் திரும்பி வந்துடுவாங்க. சுவாமிகள் அங்கே கண்டினியூ பண்ணி தபஸ் பண்ணிட்டு வருவார். அந்த இடத்துல இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தபஸுடைய வாசலில் அந்த கல் மேலே வந்து யாரெல்லாம் அவருடைய பக்தர்கள் இருந்தாலும் அவன் பேரெல்லாம் வந்து கல்லில் செதுக்கி வச்சிருக்கு. இன்றைக்கி கூட எங்கள் அப்பா பேர் தம்பி பேர்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வந்து இடத்துக்கு ஒரு தபஸ் எல்லாமே நடந்து போவார். எல்லாமே உங்களுக்கு அப்போவெல்லாம் மலை ஏறி தானே போவோம். நடந்து போவார். அங்கேருந்து மறுபடியும் திருப்பதியிலேருந்து யூஸ் டு கோ டு குமாரதாரா இவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்தே போவார் சுவாமிகள். அந்த அது வந்து அவருடைய பழக்கம். அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம். ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தாரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க. நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.